அணி வெற்றி பற்றி நீங்க என்ன சொல்றது? அணி வெற்றி வெற்றியோட போறா சொல்லு. சிடி போட்டு சிடி அல்லாத ஒரு கொரியன் போறேன். இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க நமது அணியின் பந்து வீச்சு திறமையான பந்து வீச்சு தான் காரணம். அதனால அனைத்து பந்து வீச்சாளர்களுக்கும் ஏதோ பர்டிகுலரா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? பர்டிகுலரானா இதே மாதிரி இருந்தா டீம் நல்லா ஒன்றும் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இன்னைக்கு ஒரு தூக்கத்தை எனக்கு அதை வந்து அணியில வந்து அது கொண்டு போகணும். காலையில வைஸ் கேப்டன் 30 ரன் அடிச்சு கன்ஃபார்ம் 30 ரன் அடிச்சு செத்து போயிருவீங்க. இந்த கிரிக்கெட்ல இருந்துட்டு நீங்க கிரிக்கெட்டோட வரணும். டீமின் நலன் கருதி என்ன டீமின் நலன் கருதி போய் டொக்கு 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 டொக்குன்ட்டு என் டீமின் வெற்றிக்கு நான் நீங்க 47 ரன்ல 20 ரன் பைஸ் விட்டது நீங்க தான். ஓகேவா? ஓகேவா? என் டீமின் வெற்றிக்கு தூணாக நான் இருப்பேன். இன்று மட்டுமல்லாது பக்கத்துல வச்சிருக்காரு. இவர் எங்க டீம் வருவது. அணியின் வெற்றி பத்தி சொல்லுறீங்க. கடந்த ஒரு வருட காலமா ஓகே அணியும் கடந்த ஒரு வருடமாக அணி தொடர் வெற்றி பெற்றுவீங்க. காரணம் என்ன? அதுக்கு காரணம் நம்ம என்ன சொல்றது, நம்ம முழு முயற்சி கூட்டு முயற்சி எதுலையும் ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கை. போட்டடிச்சுக்கு இந்த இலக்கா மேல மேல போலானேன்னா மழை வருது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி தான் நாங்கள் இருப்போம். எப்படியா? அடுத்த அணி முன்னாள் கீப்பர் கேட்போம். மிஸ்டர் பிரகாஷ் அணியின் வெற்றிக்கு என்ன நினைக்கிறீங்க? ஏய் சொல்றா. நீங்க கீப்பர் பதவியில தூக்கிட்டாங்க மிக மோசமான கீப்பிங்கா? இல்லையா கீப்பிங் க்ளவ் வாங்கி கொடுக்க க்ளவ் வாங்கி கொடுக்க மாட்டேன் நீங்க டீம் சொல்லிக்கிட்டீங்க. ஓகே ஓகே அம்மா நான் பேட்டு இருப்போம். அணி தொடர்ந்து கடந்த ஒரு வருட காலமாக தொடர்ந்து வெற்றிகளை இரண்டு காலமாக இல்லை, 2-3 மாதங்களாக மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அணி. என்ன காரணம் நீங்க பர்டிகுலர் சிறந்த ஒரு பேட்டிங், சிறந்த ஒரு சில தவறுகள் கீப்பர் மாதிரி ஆகணும். மிஸ்டர் வருவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் ஓட்டவாயன் முத்துராஜ் இல்ல நீங்க முத்துராஜ் நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? இவரு முத்துராஜ் பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சீனியர் ஆமரு டீம் இல்லைன்னா அடுத்த டைம் வரும்போது ஒரு கட்டி விட்டார் என்று அவர் வந்து மதிக்கிறது இல்லை. 15 பேர் கொண்டாடி தூக்கிடுவோம். அணியின் கேப்டன் பத்தி என்ன சொல்லுங்க? அணியின் கேப்டன் வந்து ரொம்ப திறமையானவர். அவர் வந்து விதத்துல பாத்தீங்கன்னா அணியின் கேப்டன் பேசுறேன் இவரே பேசி பாத்துக்க ஒரு லேண்ட் ஸ்மூத்னர் மாதிரி அவரு டைமுக்கு தகுந்த மாதிரி இறங்குவார். ரன் தேவைப்படுது விளையாடுவார், இல்ல அப்படின்னா ஸ்டார்டிங் போய் விளையாடுவார். அதனால அணியின் கேப்டன் வந்து இப்போதைக்கு ஆல் பிளேயர்ஸ் இஸ் வெரி வெரி குட். வைஸ் கேப்டன் இவர்தான் போடுறது வந்து அணியோட வெற்றி வந்து மிக சிறப்பா இருக்கிறதுனால அனைவரும் தொடர்ந்து பல வருடங்கள் ஒருத்தர் ஸ்கோர் குடிச்சிட்டே இருக்காரு. வந்து வாய்ப்பு பல மேட்ச்ல அளிச்சாச்சு, ஆனா அவர் வந்து சிறப்பா செயல்படுத்தல. இந்த மேட்ச்லயும் மட்டும் அவரோட ஃபீல்டிங் வந்து மீண்டும் வாய்ப்பு அளிக்கலாம். அதனால வந்து அவர் இன்னைக்கு ரொம்ப ரன் வந்து சேவ் பண்ணி கொடுத்தாரு. நீங்க பல வருடங்களா நீங்க சன்னிட்டு கூட மேட்ச் கேக்குறீங்க, மேட்ச் கேக்குறது அது வந்து 2 பேருக்குனால அது வந்து ஒத்து வர மாட்டேங்குது. சென்சார் மேல 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 ஏன் காலையில் உங்களை மேட்ச் விட்டு தூக்கிட்டாங்க? என்னக்கா அதனால வந்து அவர் கொடுக்க ஓகே ஏதாவது கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்றாங்க சொல்லு. அப்படியே அப்படியே அங்கே வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னை பத்தி? அணியின் என்ன நினைக்கிறேன் அணியின் மெயின் பிளேயர் சொல்லுவாரு, அங்கே போய் கேளுங்க.
அவர் வந்து ஒரு சிறப்பான பிளேயர். ராஜீவ் வந்து ரொம்ப திறமையான ஆட்டக்காரரு. ஓகே நல்ல பந்து வீச்சாளர். வெற்றி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 3 மாத கடினம் உழைச்சதுனால தொடர்ந்து நம்ம அணி வந்து வெற்றி அடைஞ்சிட்டே வரனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஓகே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தெரியல. இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே இந்த லெஃப்ட்ல ஒருத்தருக்கு எப்பவுமே நம்ம வந்து ஓப்பனிங்ல ஒரு 50 பார்ட்னர்ஷிப் 50 ரன் ஒன்று இது வரைக்கும் வந்தால் சத்திரமே கிடையாது. 70 ரன்னுக்கு மேலே வந்துச்சு. நம்ம அணியோட வந்து ஓப்பனிங் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. சில மேட்ச்ல வந்து அது நடக்கிறதா இருந்தாலும் அவங்களால நிறைய மேட்ச் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு குட் பேட்டிங் அன்பு பிரகாஷ். இவங்க ஒரு நல்ல சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனால தான் அணி வந்து ரொம்ப திறமையா எல்லா இதுலையுமே ஸ்கோர் சேஸ் பண்ண முடியுது. நாங்கள் ஃபேஸ் பவுலர்லேயே நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அது வேற விஷயம் இருக்குது. சொல்லுங்க பவுலர் சீரீஸ் அணிய அப்படியே ஒரு நாங்களாம் ஃபேஸ் பவுலர் இல்லைன்னு வச்சுக்க டீம் இவ்வளோ ஜெயிக்காது, இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காது. ஏன்னா ஓப்பனிங் நாங்கள் எத்தனை விக்கெட் எடுத்து தரோது? ஒரு ஓவருக்கு 6 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து தரோம். கட் பண்ணியிருக்கேன்.